Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸோட செகண்ட் எபிசோட். இந்த வீடியோல உங்களோட क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுவேன். ஏற்கனவே இதனோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த பிளேலிஸ்ட்கான லிங்கை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால் கொண்டு வர முடியல. அதனால லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்காவது இந்த வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்களோ அதுக்கான ஆன்சர் சொல்கிற சீரியஸ். உங்களோட கொஸ்டின் அதுக்கு என்னோட பதில் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம வரிசையாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின், ஒரு ப்ரைஸை சொல்லிட்டு இந்த ப்ரைஸ்க்குள்ளே என்ன பெஸ்ட்டான மொபைல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் 10,000 ரூபாய் கீழே என்ன மொபைல் இருக்குது, 12,000 ரூபாய்க்கு கீழே என்ன மொபைல் இருக்குது, 15,000 ரூபாய்க்கு என்ன மொபைல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்ஸ் வேணால் ஐ பட்டனில் கொடுக்குறேன். 12,000 ரூபாய்க்கு பெஸ்ட்டான மொபைல்ஸை பற்றி இன்னும் பேசலை. கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நிறைய மொபைல்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற மாதிரியே இருக்கிறதுனால வாங்க முடிகிற மாதிரி மொபைல்ஸை மட்டும்தான் வீடியோவில் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். அதுவுமே நான் போட்டதுக்கப்புறம் நிறைய மொபைல்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருது. அதுக்கே கீழே கமெண்டில் கழுவி ஊற்றுறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து தான் கொண்டு வரேன். அதை தாண்டியும் நான் வீடியோ பண்ணதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என் கையில் இல்லை. ஸோ புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான மொபைல்ஸ் ஏதாவது ஸ்டாக்கில் இருந்தது அப்படின்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் எப்படி வாங்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் நைட்டு 12 மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் போயிட்டு கிடைக்கல அப்படின்னா உடனே திரும்ப வராமல் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்து வெயிட் பண்ணி, ஏன்னா ஸ்டாக் வருதா அப்படின்றத பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு சில நேரங்களில் ஸ்டாக் வரதான் செய்து திரும்ப செக் பண்ண போகும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பேசினது போதும், என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிகமாக கேட்குறது, ரெட்மியோட ரெட்மி நோட் 9 இது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. ரெட்மியோட ரெட்மி நோட் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா லான்ச் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஜூலையில் இதனோட லான்ச் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெட்மி அவங்க இந்த மொபைலுக்கு ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த மொபைலை தாண்டி வேறு எந்த மொபைலோட லான்ச்சும் இந்த மாதம் இல்லை. ஸோ ரெட்மியோட ரெட்மி நோட் 9 ரெட்மி 9 இந்த மொபைலோட லான்ச் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. இந்த மொபைல் கண்டிப்பாக 10,000 ரூபாய் அல்லது 11,000 ரூபாய் இந்த பிரைஸ்ல தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்கமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கும் வீடியோ இருக்கு. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து OnePlus Z கண்டிப்பாக இந்த மாதம் லான்ச் ஆயிரும். இதை பற்றியும் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கும் வீடியோ இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 765G ப்ராசரோட வரப்போகிற மொபைலாக இருக்கு. இது எப்போ லான்ச் ஆகும், என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகும், அதே மாதிரி என்ன டேட்ல சேல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது மேக்ஸிமமா இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள லான்ச் ஆகும். அதே மாதிரி இது வந்து கரெக்டாக 25,000 ரூபாய் இந்த பிரைஸ்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதுக்கு கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா 765G அப்படின்றதுனால கண்டிப்பாக இதுக்கும் கம்மியாக கொண்டு வர மாட்டாங்க. ஒருவேளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா செமையான பிரைஸாக தான் இருக்கும், மாற்றம் இல்லை. இந்த மொபைலோட சேல் 23லேருந்து 25ஆம் தேதிக்குள்ள இருக்கலாம். அமேசானில் இதனோட சேல் இருக்கும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரைஸ் ஓகேனா கண்டிப்பாக வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின், சைனா மொபைல் வாங்கலாமா ப்ரோ, எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சைனா மொபைல் இப்போதைக்கு வாங்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் சைனீஸ் மொபைலை பற்றி பேசாதீங்க, சைனா பிராண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. சைனா பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக அதுக்கு அல்டர்னேட்டிவாக இந்தியாவில் ஒரு மொபைல் இருக்கணும். இந்தியாவில் அதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தர மாதிரி எந்த மொபைலுமே இல்லை. இங்கே சாம்சங் மொபைல்ஸ் ஒரு சில இருந்தாலுமே அது ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, கொடுக்கறதும் இல்லை. ஸோ நம்ம அந்த மொபைல்ஸ் தான் நாட வேண்டியது இருக்குது. சைனா மொபைல்ஸை தாண்டி இந்தியாவில் மொபைல்ஸ் வர பட்சத்தில் கண்டிப்பாக நாமளும் இந்தியா மொபைல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம அதுக்கு மூவாக பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லை, சைனா மொபைல்ஸ் தான் நம்பி ஆகணும். இது முழுசாகவும் சைனா மொபைல்ஸ் இல்லை, அதுக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து போக்கோலேருந்து போக்கோ M2 Pro இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெக்ஸில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் போக்கோ தரப்புலேருந்து இது வந்து போக்கோ M2வா, M2 Proவா, F2 Proவா எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. இது இந்தியாக்காக உருவாக்கின மொபைல் அப்படின்றத மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனோட லான்ச் வர 20-25ஆம் தேதிக்கு உள்ளே இருக்கும். ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த லீக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இது அப்படியே ரெட்மியோட ரெட்மி நோட் 9 Pro Max மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் லீக் பார்த்துருந்தோம். அதனால இது ஸ்னாப்டிராகன் 720Gயோட வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லீக்ஸ் இது ஒரு 5G மொபைலா ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசரோட வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆகலை. இந்த ரெண்டுல ஒன்றில் தான் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரியல்மிலேருந்து ரியல்மி C11 லான்ச் பண்ண போகிறாங்க.
போகிறாங்க. இதனோட ஸ்பெக்ஸ் லான்ச் டேட்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் வீடியோ மேக் பண்ணியாச்சு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலில் என்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அது மாதிரி என்ன கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பழைய வீடியோக்களையும் செக் பண்ணிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மோட்டோலேருந்து மோட்டோ ஒன் ஃபியூசன், இது என்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மொபைல் 6.5 inches HD+ டிஸ்பிளேயோட ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசரோட 48 MB கேமராவோட 5000 mAh பேட்டரியோட 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஒரு 12,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு. ஸோ நல்ல மொபைலாக தான் வருது. இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து போக்கோலேருந்து போக்கோ F2 எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வரைக்கும் போக்கோ தரப்புலேருந்து எந்தவித அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க, அது என்ன மொபைல் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் F2 பற்றி யோசிக்கலாம். அடுத்து எம்ஐலேருந்து Mi Mix 2, இந்த மொபைலை 15,000 ரூபாய்க்கு இப்போ வாங்கினாலும் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மொபைல் ஒர்த்து தான், ஆனால் அப்டேட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே கேமராஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்காது. எனக்கு மெயினே பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அடுத்து கஸ்டம் ரோம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஸ்டம் ரோம் அப்படின்றது ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஐ மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஐ யூஐயோடையும், ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல்மி யூஐயோடையும் வருது. இந்த ரெண்டு ஓஎஸும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓஎஸை நம்மளோட மொபைலில் நமக்கு நாம இன்ஸ்டால் பண்ணுறது தான் கஸ்டம் ரோம். நம்ம மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஆண்ட்ராய்டு ஓஎஸை நிறைய வெப்சைட்டில் நம்ம பார்க்க முடியும். அந்த ஓஎஸை நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது தான் கஸ்டம் ரோம். கண்டிப்பாக நாம இன்ஸ்டால் பண்ணுற ஓஎஸை பொறுத்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் போல எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அடுத்தும் ஒரு நல்ல கொஸ்டின், ஸ்னாப்க்ளூஸ், கிளப் ஃபேக்டரி இந்த மாதிரி வெப்சைட்லாம் பொருட்கள் வாங்கலாமா? இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் போல வெப்சைட்ஸில் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டில் கம்மி ப்ரைஸாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் பொருட்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே நீங்கள் சொல்லியிருக்கிறது கம்மி ப்ரைஸில் மெமரி கார்டெலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி வெப்சைட்டில் நான் அனுபவமே பட்டிருக்கேன். இங்கே 16 GB மெமரி கார்டு ஆர்டர் பண்ணி கைக்கு வந்து ஒர்க்கே ஆகலை. நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஆர்டர் பண்ண தயார்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரீப்ளே பண்ண முடியும். பேசி ரீஃபண்ட் வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ரூபா போயிடும். ஸோ என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மாதிரி வெப்சைட்டில் கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறப்ப ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. கொஞ்சம் அதிகம் ப்ரைஸ் கொடுத்தாலும் ஒரிஜினல் ப்ராடக்டே வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப். ஏன்னா மெமரி கார்டெலாம் ஈஸியாகவே டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நேமை போட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. அடுத்து ரெட்மிலேருந்து ரெட்மி 10X, ரெட்மி 10X ப்ரோ, அதே மாதிரி ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 10 இந்த மொபைல்லாம் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு லான்ச் ஆக வாய்ப்பு ரொம்பவே கம்மி. குறைஞ்சது 2லேருந்து 3 மாதத்துக்கு மேலே ஆகும் இந்த மொபைல்ஸ் எல்லாமே வரதுக்கு. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மொபைல்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வெயிட் பண்ணி காத்திருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா காத்திருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த மொபைல்ஸ்லாம் வரதுக்கு ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆயிரும், குறைஞ்சது 3 மாதம் ஆகும். அடுத்து கூகுள் சப்போர்ட் இல்லாமல் ஹுவாவே ஹானர் மொபைல்ஸ்லாம் வருது. இந்த மொபைல்ஸை வாங்கலாமா? இந்த மொபைல்ஸ்க்கு இந்த கூகுள் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்கை பற்றி நல்லா தெரியும், நான் எல்லாமே செஞ்சுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஏன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த மொபைல்ஸில் எப்படி கூகுள் ப்ளே சப்போர்ட் உள்ள ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்காக. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கூகுளுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்ச பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லா ஆப்பையுமே பேன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப் யூஸ்லெஸ்ஸாக போகும். அப்படி போனாலுமே அடுத்த மெத்தட் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அடுத்த மெத்தடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மாற்றி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் உங்களோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த மெத்தடை கூகுள் கண்டுபிடிச்சு பிளாக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா மாற்றி இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ண ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைல்ஸை வாங்கலாம். அப்படி இல்லைப்பா நான் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், கூலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹுவாவே ஹானர் மொபைல்ஸை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ரேம் ரொம்பவே முக்கியமா அல்லது ப்ராசர் முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளா பதில் சொல்லணும்னா இங்க ப்ராசர் அப்படின்றதா மெயின் ரோல். ஏன்னா இங்க ரேம் அதிகமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் மொபைல 12 GB ரேமை போட்டு அதை ஒரு 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணா கூட ரொம்ப பவர்ஃபுல்லான மொபைல் நமக்கு கிடைச்சிடும். கம்பெனிஸும் அப்படி சேல் பண்றது இல்லை, அப்படி சேல் பண்ணாலும் நம்ம வாங்க போறது இல்லை. இங்க ப்ராசர் அப்படின்றது தான் மெயின் ரோல். அதுதான் ஒரு மொபைலோட ஸ்பீடை தீர்மானிக்கிறது. ரேம் அப்படின்றது உங்களோட மொபைல்
மொபைலில் இருக்கிற ஆப்ஸை மெமரியில் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. அதுக்குன்னு கம்மி மெமரி உள்ள ரேம் நல்ல ப்ராசஸர் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. இங்கே ப்ராசஸர் ரேம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரேம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஓகே. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மேக்ஸிமமாக ஒரு 6GB ரேமே போதுமானது. 6GB ரேமில் ஒரு நல்ல ப்ராசஸரோட என்ன மொபைல் எடுத்தீங்கனாலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாக தான் இருக்கும். எனக்கு இன்னுமே ஃபியூச்சர் ப்ரூஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் 8GB ரேமுக்கு மூவ் ஆயிக்கோங்க. என்னை பொறுத்தவரை இப்போ நான் ஒரு மொபைல் எடுத்தால் கூட மேக்ஸிமமாக 6GB ரேமை தான் செலக்ட் பண்ணுவேன். அதை தாண்டி எந்த ரேமையும் செலக்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிருந்தாலும் அடுத்த எனக்கு ஒரு டவுட் சீரியஸில் கொஸ்டின்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட கொஸ்டினை பிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.